எல்லா உலகம் ஒன்று, அந்த சினிமா உலகம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு உலகம். அந்த உலகம் ஒரு வட்டம். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய போராடணும். உள்ளே ஒன்ஸ் ஃபார் ஆல் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா உங்கள் திறமையும் உங்கள் இதெல்லாம் மொத்தத்தையும் உள்ளே போட்டிங்க, அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே உங்கள் லெவல் வேறு லெவலில் போயிடும். 50 வருஷம் சினிமாவில் நடித்து சம்பாதிக்கிற பணத்தை 5 படத்தில் சம்பாதிச்சிடறாங்க. இப்போ சினிமாவுக்கு சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தார், சின்ன திரையில் விஜய் டிவியில் வந்தார், அப்படியே சினிமாவில் ஜம்ப் ஆனார், அப்படியே ஸ்டாரை நோக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு ஒரு மேக்னெட் பவர் வேணும். அந்த மேக்னெட் பவர் உள்ள பேரை வச்சுட்டா அதுதான ஸ்டார் ஆயிடுவாங்க. இன்றைய புதுமுகம் தான் நாளைய ஸ்டார். இந்தி சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு இல்லையா, அவரு ஸ்டார் காலில் சீரியலில் தான் நடிச்சுட்டு இருக்காரு. ஷாருக்கான் அப்படியே சினிமாவில் ஜம்ப் ஆனார். இஜ்ஜு ஜா இஜ்ஜு தா, நீங்கள் வெறும் தமிழ்நாடு நினைக்காதீங்க, உலகம் ஃபுல்லாக இந்த சவுண்டு உள்ளவங்க தான் ஸ்டார். அதில் டவுட்டே கிடையாது. புதுமுகம் வர்றாரு, இந்த பேர் உள்ள பேர் வச்சுக்கிறாரு, அடுத்த ஸ்டார் அவர் தான், அதில் டவுட்டே இல்லை. வணக்கம், ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் என்ன சொல்ல போகிறேன், புது தகவல். அதே தான், எல்லா உலகம் ஒன்று, அந்த சினிமா உலகம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு உலகம், தனி உலகம். அந்த உலகம் ஒரு வட்டம். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய போராடணும். உள்ளே ஒன்ஸ் ஃபார் ஆல் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா உங்கள் திறமையும் உங்கள் இதெல்லாம் மொத்தத்தையும் உள்ளே போட்டிங்க, அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே உங்கள் லெவல் வேறு லெவலில் போயிடும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது இப்போவா, சான்ஸே கிடையாது. 50 வருஷம் சினிமாவில் நடித்து சம்பாதிக்கிற பணத்தை 5 படத்தில் சம்பாதிச்சிடுறாங்க. இப்போ அதில் ஒன்றும் தவறு இல்லையே, அதில் எங்கே தவறு இருக்குது? அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க அவங்க, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஆனால் அவ்வளவும் ரிஸ்க்கு தான். அதுக்கு என்ன பண்ணுறது? சினிமாவே லாஜிக் இல்லாத ஒரு ரிஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் தானே அது. லாஜிக் கிடையாது, ஹைலியான ரிஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் தான். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பணத்தை அதிலே பணமே ரொட்டேட் ஆகுது, ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு, ரிஸ்கியானது தான். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. சப்ஜெக்ட்டுக்கு வர, அதில் ஜெயிக்க வேண்டும். இன்றைய புதுமுகம்தான் நாளைய ஸ்டார். அன்றைய புதுமுகம்தான் இன்றைய ஸ்டார். ஸ்டார் யாருனாலும் வரலாம், இதில் என்ன இருக்குது? ஏன் வரக்கூடாதா? எல்லோரும் சிரஞ்சீவி கூட தான் ஃபஸ்ட்டு படம் ஓடலை, தொடர்ந்து ஒரு படம் ஓடலை. ஆந்திராலே மெகா ஸ்டார், இங்கே ரஜினி மாதிரி அங்கே அவர் மெகா ஸ்டார். இவர் சூப்பர் ஸ்டார், அவர் அங்கே மெகா ஸ்டார், வேறு லெவலில் போய் ஜொலிச்சார். ஏன் முடியாது? எல்லோரும் முடியும். இங்கே நிறைய இருக்காங்க சூப்பர் ஸ்டார், மல்டி ஸ்டார், எல்லா ஸ்டார் வேல்யூ வந்துடும். ஆனால் அந்த பேருக்குள்ள ஒரு ஒலியும் ஒரு சவுண்டும் இவங்க தான் ரிப்பீட்டடாக வந்து ஜெயிக்கிறாங்க. காரணம் கேட்டால் அந்த சவுண்டுக்குள்ளே ஒரு தனி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது வந்துட்டு மக்களோட வந்து கலந்துரையாடல், மக்கள் நேரடியாக அதை வந்து மார்க் அவங்க போடுறது. அது அப்போது அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கணும், மேக்னெட் பவர் வேணும். அவங்களுடைய இது வந்துட்டு ரெகக்னைஸ் கிடைக்கணும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு மேக்னெட் பவர் வேணும். அந்த மேக்னெட் பவர் உள்ள பேரை வச்சுட்டா அதுதான ஸ்டார் ஆயிடுவாங்க. அதான் இன்றைய புதுமுகம் நாளைக்கு ஸ்டார். இப்படி சினிமாவுக்கு சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தார், சினிமாவுக்கு சின்ன திரை தான். இல்லை, சின்ன திரைன்னு ஈஸியாக தான் சொல்லக்கூடாது. ஸ்டாருக்கான சின்ன திரையில் தான் வந்தார். இந்தி சூப்பர் ஸ்டார் இருந்தார் இல்லையா, இருக்கிறாரு இல்லையா, அவர் ஸ்டாருக்கானில் சீரியலில் தான் நடிச்சுட்டு இருந்தார். ஷாருக்கான் அப்படியே சினிமாவில் ஜம்ப் ஆனார். அதில் அது சிவகார்த்திகேயன் அதே தான். சின்ன திரையில் விஜய் டிவியில் வந்தார், அப்படியே சினிமாவில் ஜம்ப் ஆனார், அப்படியே ஸ்டாரை நோக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் ஸ்டாருக்கு உண்டான படத்தில் என்ன கிடைக்குமோ அந்த அந்தஸ்து அதை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? அது பொது இது தானே, யாருனாலும் ஜெயிக்கலாம்ல. தொடர்ந்து ஜெயிச்சா ஸ்டார் தானே, அதை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. எஃபர்ட் அந்தளவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ரிஸ்க்கு அது. சினிமா நம்ம பார்க்குறவங்க சொல்லிடுறோம், அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரிஸ்க்கான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போகும்போது அதனுடைய கஷ்டம் அங்கே இருந்தால் தான் தெரியும். நீங்கள் உடனே நடிச்சேனான்னு கேட்காதீங்க, நடித்தா தான் தெரியணுங்கிறதுனால. 10 மாடிலேருந்து கீழே விழுந்தாக்கா என்ன வந்துட்டு விழுந்து பார்த்தா தான் தெரியணுமா? விழாமலே தெரிஞ்சுக்கலாம். சினிமாவும் அதே தான், எல்லாம் தெரியும். இங்கே சுற்றி கேமரா தானே இருக்குது, கேமரா எடுக்கிறதுனால தெரியும் இல்லையா? எனக்கு அப்போ அதில் என்னென்ன சவுண்டு இருந்தால் பொதுவாகவே, அதாவது மற்ற துறைக்கு ஒவ்வொரு துறைக்கு ஒன்று ஒன்று இருக்குல்ல, சினிமா துறைக்கு இந்த இதை சொல்கிறேன். அப்போ மற்ற துறையில் உங்கள் இதை வைக்க வேண்டாமா? தேவையில்லை. சினிமா துறைக்கு மட்டும் இப்போ நான் சொல்ல போகிற சவுண்டு, அந்த பேரில் அந்த சவுண்டு இருக்கணும். அவங்கள ஸ்டார் அது ஆக்கிரும். எது? அந்த பேர் ஆக்கி கொடுத்துரும்.
நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லோரும் நடிக்க தானே செய்கிறாங்க, நடிக்கணும் தான் போகிறாங்க, நடிக்கிறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. இது ஸ்டார் அந்தஸ்தில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் பழைய ஸ்டாராக இருந்தவங்களும் எடுத்து பாருங்கள், இப்போ ஸ்டாரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் பாருங்கள், அவங்கள அவங்க கொண்டு போய் நிப்பாட்டு. என்ன இஜ்ஜு இஜ்ஜா இஜ்ஜு ஜூ அப்படி கிடையாது, ஜூன்றது வேறு, இஜ்ஜு தா ஷ் இவ்வளோ தான் மொத்தமே. இது உலகம் ஃபுல்லாக, நீங்கள் வெறும் தமிழ்நாடு நினைக்காதீங்க, உலகம் ஃபுல்லாக இந்த சவுண்டு உள்ளவங்க தான் ஸ்டார். அதில் டவுட்டே கிடையாது. அந்த பேருக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆரம்பிக்கல இருக்கலாம், நடுவில் மேக்ஸிமம் நடுவில் தான் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த சவுண்டு ஒளியே இருந்துச்சுன்னா புதுமுகம் வர்றாரு, இந்த பேர் உள்ள பேர் வச்சுக்கிறாரு, அடுத்த ஸ்டார் அவர் தான், அதில் டவுட்டே இல்லை. ஸ்டார் ஆயிடுவாரா? இந்த பேர் வைக்க சொல்லுங்கள், ஸ்டார் தான். அதான் சொன்னல, அன்றைய புதுமுகம் இன்றைய ஸ்டார், இன்றைய புதுமுகம் நாளைய ஸ்டார், ஏன் ஆகக்கூடாது, அதெல்லாம் ஆயிடுவாங்க. ஸோ இவ்வளோ ரகசியம் இருக்குது. இப்போ இந்த சவுண்டுக்கு சொன்னீங்க, இப்போ ரஜினிக்கு வந்து இந்த சவுண்ட் எங்கே வருது? ரஜ்ஜு இஜ்ஜு இது வருது இல்லை, அதெல்லாம் வரும், எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன்னு, நீங்கள் தமிழ்நாடுன்னு நான் சொல்லாதீங்கன்ட்டேன், உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஹாலிவுட்டு எடுங்க, ஹோலிவுட்டு எடுங்க, நம்மளுக்கு டோலிவுட்டு எடுங்க, எல்லா வுட்டும் எடுங்க, பாலிவுட்டு எடுங்க, உலகம் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் நான். இந்த பேர் இருக்கும், இந்த இருக்கிறவங்க ஸ்டாராக இருக்கணும், இந்த பேர் பார்த்தா இந்த சவுண்டு இருக்கும். நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்லவே இல்லையா, உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் சரிங்க, நீங்கள் இவங்களுக்கு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் சாதாரண நான் ஒரு சின்ன அது வச்சுருக்கிறேன், உங்களுக்கு வேண்டாது, உங்களுக்கு வேறு. ஏன்னா இதில் வந்து ஈர்ப்பு சக்தி வேணும், இதில் வந்து மேக்னெட்டிக் பவர் வேணும், உங்களுக்கு அது வேண்டாம். நீங்கள் அவங்களுக்கு அது தேவைப்படுது. நாங்கள் டாக்டராக இருக்கிறோமா, எங்களுக்கு தேவை இல்லையா? டாக்டர் ஆரில் வைங்க, டீயில் வைங்க. டீ வந்து இன்கமிங்கு, டி அவுட் கோயிங்கு. அப்படியே என்னது, நீங்கள் போடுற எஃபர்ட்ஸு, எனர்ஜி எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் கூட அது உங்களை சேராது, மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும், நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. எதில் டியில் பேர் ஆரம்பிச்சுன்னு டீ மற்றவங்க செஞ்சால் கூட நீங்கள் செஞ்ச மாதிரி வந்துடும், உள்ளே வந்துடும். நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்துடும், அது டீ. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு லெட்டருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு நம்பருக்கும், எல்லாத்துக்குமே சவுண்டு, ஒலி, அர்த்தம் வேறு லெவலில் இருக்கும். அதான் சொல்லிட்டேனே, இதில் வந்து சூட்சுமம் தான் ரொம்ப முக்கியம், ரகசியங்கள். இது எப்படி, இது ஒரு கடல் தான், இது ஓஷியன் தான், பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோம். ஸோ என்றைக்கும் அதை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் பயனுள்ளாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.